நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொடர்பு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் கிரி அவர்கள் சிற்றுரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஐயாறு பாதுகாப்பு மற்றும் ஏரி புறநமைப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று அறவழியில் மக்கள்கள் ஒன்று கூடி கோட்டாட்சியர் அவர்களை சந்தித்து இன்று மனு கொடுக்கும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். நான் நம்ம திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்றவங்க மட்டும்தான் தொழிலுமே செய்யலாம். எந்த தொழில் செஞ்சாலுமே நீங்க உழவு தொழிலை விட்டுட்டீங்கன்னா உழவுக்கு நீங்க உழவனை கையேந்தி தான் வாழ்ந்தாங்க ஒரு சூழல் இங்க இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஐயாறு நம்ம பாதுகாக்காம விட்டுறோம். கடமைக்கு நம்ம பாட்டுக்கு ஐயாறு தண்ணி போகுது, வரும்போது நம்ம அதை தண்ணி வரும்போது கொண்டாடுறோம். அடுத்து நம்ம அதை பாதுகாக்க மறந்துடுறோம். ஏன் அப்படி மறந்துடுறோம் அப்படின்னா, நமக்கு இப்ப பொதுமக்கள்லாம் சுயநலமா சேர்ந்து எல்லாருமே ஒன்று கூடி நம் மண்ணையோ நம்ம ஏரி வளங்களையோ நம்ம கனிம வளங்களையோ பாதுகாத்தாதான் நமக்கு மழை பெறும். மழை பெருந்தாதான் விவசாயத்தை பாதுகாக்க முடியும். நம்ம கொல்லிமலையில இருந்து வருடாந்தோறும் மழை பெஞ்சு தண்ணி வரும். ஆனா இப்ப பருவநிலை மாற்ற காரணத்துனா இப்ப சரியா வருடாந்தோறும் மழை பெய்யறதே இல்ல. ஒவ்வொரு ஆண்டுக்கும் தொடர்ச்சியா மழை பெஞ்சதுன்னா இந்த கொல்லிமலை பகுதியில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதிகள் எல்லாமே விவசாயம் செழிப்பா இருக்கும். ஆனா இப்ப எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா 3 வருடத்திற்கு ஒரு முறை தான் கொல்லிமலையிலிருந்து தண்ணி வருது. அந்த தண்ணியை பாதுகாக்க ஏரிய தூர்வாரல, ஏரி மேடா இருக்கு. அந்த ஏரியை அதை நடத்துவதற்கு சரி செய்வதற்கு யாருமே ஆர்வமா இல்ல. இப்படி நம்ம போராடிதான் இந்த ஏரிகளையும் ஐயாத்துகளையும் காக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மது விற்பதனையோ மதுவை குடித்து மதுவுக்கு அடிமையாவது தான் இந்த மக்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணிற்கு, இந்த மக்களுக்கு தேவையான இந்த நல திட்டங்களையும் இந்த உணவுகளையும் இந்த விவசாயத்தையும் காப்பதற்கு எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 35 வயசு விவசாயத்தை நடத்தி கொண்டு போகணும். நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அரிசி சாப்பிடணும்னா நம்ம வயல்ல விளைஞ்ச, கிராமத்துல வாழ்ற நம்மளே நம்ம வயல்ல விளைஞ்ச அரிசிய சாப்பிட முடியாத சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிலவரப்படியே 2000, 2100 கொடுத்து கடையில் சிப்பரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே நிலைமை நீடிச்சதுன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் செய்து வைத்து போகக்கூடிய சாதனை என்ன? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் பாதுகாக்காமல் விட்டால் அடுத்த தலைமுறை உணவிற்கு அமைத்திட்டு செல்ல இந்த போராட்டத்தில் எல்லாரும் பங்கு பெற்று இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும். இந்த கோட்டாட்சியர் அவர்கள் எங்களின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டத்தை நிறைவேற்றி எங்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.